மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூரில் வீட்டில் பதுக்கி வைத்து தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்த நபர் கைது. காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் குற்ற சம்பவங்கள் தடுக்க தமிழக அரசு காவல்துறை மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள், 3 நம்பர் ஆன்லைன் லாட்டரி சீட்டுகள், புதுச்சேரி மதுபானங்கள் மற்றும் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படும் சாராயங்கள், கள்ள சந்தையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தல், கஞ்சா வெளியிட்டோர் மீது பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து திருக்கோவிலூர் கிழக்கு தெருவை சேர்ந்த வேலாயுதன் மகன் பாலச்சந்திரன் என்பவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் திருக்கோவிலூர் காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் உதவி ஆய்வாளர் அஜித் குமார் ஆகியோர்கள் பாலச்சந்திரன் வீட்டை சோதனை செய்த பொழுது லாட்டரி சீட்டுகள் வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்ந்து பாலச்சந்திரனை கைது செய்து ஏராளமான லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.